தீயினால் இது எரியாது, நீரினால் இது நனையாது, காற்றினால் இது உலராது. இந்த பாடலில் ஆயுதம் ஆத்மாவை வெட்டாது, தீயானது ஆத்மாவை எரிக்காது, நீரானது ஆத்மாவை நனைக்காது, காற்றானது ஆத்மாவை உலர்த்த முடியாது என்று சொல்கின்றார். ஆம், உடலை ஆயுதம் வெட்டும், தீ எரிக்கும், நீர் நனைக்கும், காற்று உலர்த்தும். உடல் உயிர் இரண்டையும் இங்கே ஒப்பிட்டு காட்டுகின்றார். பஞ்சபூதங்களில் 4 பூதங்கள் ஆத்மாவை எதையும் செய்ய முடியாது என்கின்ற கருத்தை வலியுறுத்துகின்றார். காரணம், அர்ஜுனன் ஆயுதத்தால் உடலை தாக்குவதன் மூலமாக உயிர் தாக்கப்படுகிறது என்கின்ற அறியாமையில் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று கூறினான். இங்கே பகவான் அதை தெளிவுபடுத்துகின்றார். நீரானது நிலத்தை பாதிக்கும், தீயானது நீரையும் நிலத்தையும் பாதிக்கும், காற்றானது தீ நீர் நிலத்தை பாதிக்கும். ஆனால் நிலத்தினால் நீரையோ தீயையோ காற்றையோ பாதிக்க முடியாது. ஏனெனில் நிலமானது ஸ்தூலமானது. ஸ்தூலமான நிலத்தை காட்டிலும் சூக்ஷ்மமான நீரை ஒன்றும் செய்ய முடியாது. அது போலத்தான் சூக்ஷ்மமான நீரானது அதி சூக்ஷ்மமாக இருக்கின்ற தீயை ஒன்றும் செய்ய முடியாது. தீயானது காற்றை எதுவும் செய்ய முடியாது. காரணம், ஒன்றை காட்டிலும் ஒன்றானது சூக்ஷ்மமானது. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இந்த 4 பூதங்களும் ஆகாசத்தை எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் ஆகாசமானது மிக மிக சூக்ஷ்மமானது. ஆகாசாத் வாயுஹு வாயோரக்னிஹி அக்னேராபஹ அத்ய பிருத்துவி என்று இந்த சிருஷ்டியின் கிரமம் தைத்திரிய மந்திர கோஷத்தில் பேசப்பட்டது. தத ஆகாஷ சம்பூதா, அதிலிருந்து ஆத்மாவிலிருந்துதான் இந்த ஆகாசம் தோன்றியது. அந்த ஆத்மாவை இந்த ஆகாசத்தினால் கூட எதுவும் செய்ய முடியாது. ஆக பஞ்சபூதங்களாலும் ஆத்மாவை எதுவும் செய்ய முடியாது அர்ஜுனா என்பதை இங்கே நேரடியாக சுட்டி காட்டுகின்றார். இதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? இதற்கு அடுத்த பாடலில் பதில் கூறப்படுகிறது. அங்கே பார்க்கலாம். ஹரி ஓம்.